ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக நம்ம சிக்கன் ஃப்ரை, கிரில் சிக்கன் அந்த மாதிரியான ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைனஸ். ஹோட்டல்ஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி மைனஸை வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட ஒயிட்டு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இது கடுகு நல்லா இடிக்கிற கல்லில் வச்சு இடித்து பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். இது பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக சுகர், நம்ம ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் 2-3 சொட்டு விடுற அளவுக்கு எடுத்தால் போதும். வினிகரும் அதே மாதிரி 2-3 சொட்டு விடுற அளவுக்கு எடுத்தால் போதும். இதோடு சேர்த்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்கு எடுத்துக்கணும். எக்கு எல்லோ கரு மிக்ஸ் ஆகிடாமல் ஒயிட்டு மட்டும் இப்போ எடுத்து நான் பண்ண போகிறேன். எல்லோவையும் ஒயிட்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். பிரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த வெள்ளைக்கருவை நம்ம மிக்ஸி ஜாரில் தான் இப்போ பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட்டர்லேயோ அல்லது மிக்சிலேயோ எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் மிக்ஸி. ஸோ ஒரு சிலர் வீட்டில் பிளெண்டர் இல்லாமல் கூட இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயும் மிக்ஸி இருக்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் பண்ணிக்கலாம். சின்ன ஜார் கூட போதும். ஸோ நான் எக்கோட ஒயிட் 3 எக்கோட ஒயிட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில். ஸோ 1 by 1 நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு பார்த்து தான் சேர்க்கணுன்றது கிடையாது. ஸோ நம்ம 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கடுகு தூளும் பெப்பரும் நான் சேர்த்துருக்கேன். சுகரும் சால்ட்டும் நெக்ஸ்ட்டு சேர்க்குறேன். ஸோ நமக்கு தேவையான 4 பொருள் சேர்த்தாச்சு. அடுத்து லெமன் ஜூஸ். லெமனை எவ்வளோ பிழிகிறேன்னு பாருங்கள். லைட்டாக தான் பிழிகிறேன். சீடு இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு கொஞ்சமாக அந்த எக்கில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஃபியூ ட்ராப்ஸ் தான் சேர்த்தாச்சு. அதே மாதிரி வினிகரும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வினிகர் நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன செஞ்சிட்டேன்னா 1 மூடி வினிகர் ஊற்றிட்டேன். அது டேஸ்ட்டு புளிப்பாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் மிக்சியில் லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் குழிக்கரண்டிக்கு 2 கரண்டி ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கரண்டியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் இதுக்கு 4 கரண்டி எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த பிளெண்டரை நம்ம பிளெண்ட் பண்ணும்போது மிக்சியில் பல்ஸ் மோடு கொடுத்தாலே போதும். மிக்ஸி அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. பல்ஸ் மோடு மட்டும் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நமக்கு கட்டியாக கிடச்சிருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டான மைனஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இதாகவும் கிடைக்கும். நமக்கு ஈஸியாகவும் கிடச்சிரும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மைனஸை ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், ஈஸியாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி மைனஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்டிலையே. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.